ஆழ்வார் இன்னைக்கும் கைகூப்புகிறார். மஞ்சக்குழி மண்டபத்தில் ரொம்ப ஆச்சரியமான திருமஞ்சனம் நடக்கும். திருவங்கியாழ்வார திருமஞ்சனத்தும் போது சேவிக்கணும்னா கார்த்திகை அன்னைக்கு போகலாம், அன்று சேவிக்கலாம். இல்லை நல்ல வெளிச்சத்தோட சேவிக்கணும்னு வச்சுங்க. 11 கருட சேவை நடக்கிற சொல்லியும் அந்த சமயம் தை அமாவாசை உற்சவம், கருட சேவை உற்சவம். அந்த சமயத்துக்கு நீங்க மஞ்சக்குழி மண்டபத்துக்கு போனீங்கன்னா அது மத்தியான நேரம், பளிச்சுன்னு வெயில் இருக்கும். அந்த சமயத்துக்கு ஏகாந்தமான மண்டபம், ரொம்ப பேர் இருக்க மாட்டா. இருந்தாலும் கொஞ்சம் காத்துன்னு இருந்தோம்னா அழ்வாரை நன்னாவே சேவிச்சுட்டு வந்துடலாம். அப்ப சேவித்தோம்னா அவர் திருமேனி அழகென்னாங்கிறத நாம புரிந்து கொள்ளலாம். கைகை கூப்பி கொண்டிருக்கிறார். கூப்பின கைக்கு நடுவுல மடல் இருக்கிறது. கிளி இப்பதான் பாசுரத்தை சொல்லி முடிச்சுடுத்து சொன்னதுக்காக கை கூப்புறார். மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே உனக்கு என்ன நான் நன்றி சொல்ல போறேன் என்ன கிளியை பார்த்து சொன்ன உடனே கிளிக்கு வெக்கமா போச்சு. ஏன்னா ஆச்சாரியன் சொல்லி கொடுத்ததே ஏதோ வளர்றாப்புல திரும்பி சொன்னோம். அதுக்கு போய் இவர் நன்றி எல்லாம் சொல்லி நம்மளை ரொம்ப ஒதுக்கி விட்டுடுறாரு. இப்ப என்ன இவர் நன்றிங்கிறதுக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு பதில் சொல்லலாமா? இல்லை நான் திரும்ப கை கூப்பிடலாமா? நன்னா சொன்னீர் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாமா? என்ன சொல்றது இந்த மூணுத்துக்குள்ளேன்னு கிளிக்கு புரியவே இல்லை. இந்த பாசுர வியாக்கியானத்தில் பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஐதிஹ்யத்தை காட்டி உள்ளார். ராமானுஜர் வீதியிலே திருவரங்கத்தில் எழுந்துருளி கொண்டிருக்கிறார். அப்ப எதர்த்தா போல ஏதோ பெரிய நம்பிகள் வந்து கொண்டிருக்கிறார். ராமானுஜர் சன்னியாசி, பெரிய நம்பிகள் கிரகஸ்தர். ராமானுஜருக்கு பின்னே 700 சன்னியாசிகள் சிஷ்யர்கள், 12,000 ஸ்ரீவைஷ்ணவர்கள் சிஷ்யர்கள். இவர்கள் அனைவரும் புடைசூழ வந்துருக்கிறச்சே பெரிய நம்பிகள் வந்தார். சட்டென்று கீழே விழுந்து சேவிச்சிட்டார். ராமானுஜருக்கு ஆச்சாரியன் பெரிய நம்பிகள், ஆளவந்தாருக்கு சிஷ்யர், ராமானுஜருக்கு ஆச்சாரியன். ஆனா பெரிய நம்பிகள் கீழே விழுந்து சேவிச்சிட்டார். கண்டே கொள்ளல ராமானுஜர் மேல நடந்து போயிட்டார். இது பார்த்துட்டு இருந்த சிஷ்யாளுக்கு 2 பக்கமும் சந்தேகம் வந்துருச்சு. ஏன் பெரிய நம்பிகள் சேவித்தார்னு சந்தேகம், ராமானுஜர் பிரதிவந்தனம் பண்ணாத விட்டாரோ இல்லையோ. ஒருத்தர் சேவிச்சா நம்ம திரும்ப சேவிக்க வேண்டாமா, அதையும் பண்ணாம விட்டுட்டாரே என்னங்கிற சந்தேகம். போனப்பறம் 2 பேரையும் தனித்தனியே போய் கேட்டார்கள். பெரிய நம்பிகள் தெரிவித்தாராம், என் ஆச்சாரியன் ஆளவந்தார் எழுந்துருளுகிறா போல இருந்தது, அதனாலதான் கீழே விழுந்து தண்ட சோதிச்சிட்டேன். எனக்கு ஒன்று 2த்துக்கு வித்தியாசம் பார்க்கறதுக்கு தெரியலை, அதனால அவரை பார்த்து கீழே விழுந்து நமஸ்கரித்தேன். இவர் சொல்லி முடிச்சுட்டார். ராமானுஜர் இடத்துல கேட்டார்கள், நீர் ஏன் பிரதிவந்தனம் பண்ணாத விட்டுட்டி? அவர் தான் கை ஊப்பினார்னா கீழே விழுந்து நீர் சேவிக்க வேண்டாமாண்ணா? நான் பண்ணா அப்ப அதை ஏத்துன்றதாத்தானே அர்த்தம். நான் இப்ப பிரதிவந்தனம் பண்ணேன்னா நீர் வந்தனம் பண்ணத்தை ஏத்துண்டேன்னு அர்த்தம். அப்படி நான் நினைக்கிறதா இல்லை. எப்படி திருமங்கியாழ்வார் மடக்கிளியை கைகூப்பி வணங்கின போது கிளி ஏதும் செய்யாமல் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டதோ அதை போல் நானும் விட்டு விட்டேன் என்று ராமானுஜர் அன்று தெரிவித்தார். ஏன்னா இந்த கிளி ஒண்ணுமே பண்ணல. ஏன் பண்ணலன்னா ஒரு குழந்தை இருக்கு, குழந்தைய கையில வச்சு நம்ம கொஞ்சின்னு இருக்கோம். அந்த குழந்தையோட கால் எடுத்து கையெடுத்து நாமே இப்படி கன்னத்தில் அடிச்சுக்கிறோம்னு வச்சுக்கோ. அடிச்சுடுத்துன்னு அந்த குழந்தைக்கு தெரியுமா? இல்லை நாம தான் அடிச்சதுன்னு நினைச்சுட்டு இருக்கோமா? ஏதோ தானே காலை எடுத்து தகப்பனார் அடிச்சுக்கிறாரோ இல்லையோ, அதை போல இந்த குழந்தையான எங்கிட்ட விளையாடணும்னு பெரிய நம்பிகளுக்கு ஆசை போல் இருக்கு. அதற்காக தான் கை கூப்பியிருப்பார். குழந்தை அதுக்கு எதுவுமே பிரதி செய்யாதே, அதே போலத்தான் நான் இருந்துட்டேன் என்று ராமானுஜர் தெரிவிப்பார். இங்கும் கிளி அப்படித்தான் நடந்துடுத்து. மறுபேச்சே பேசலே, மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. இன்னைக்கும் அந்த கிளி சாத்தி ஆச்சரியமான வீணையை தன்னுடைய நெடுந்த முதுகுக்குள்ளே சாத்தி கொண்டு பரகால நாயக்கிக்கு ஒரு திருக்கோலம் சாத்துகிறார்கள். சொல்லுயர்ந்த நெடுவீணை முலமேல் தாங்கி துணமுனவேல் சுடுசோரச் சோர்கின்னாளே. மென்கிளி போல் மிகமிழற்றும் என் பேதையே. மென்கிளி போலே ஒரு கிளி பாடுறாப்புல பரகால நாய்க்கு பாடுறாளாம். சொல்லுயர்ந்த நெடுவீணை முலமேல் தாங்கி. இன்னைக்கு சரஸ்வதி திருக்கோலம்னு தெரியாதவா சொல்லுவா, அதுக்கு பரகால நாயகி திருக்கோலம்னு பேர். ஒரு அழகிய திருப்பரியட்டம் சாத்தி கொண்டு பெண் பாவனையோட பரகால நாயக்கியாக வீணையை தன்னுடைய திருமார்களை சாத்தி கொண்டு அந்த வீணையினுடைய தந்திகளை மீட்டு கொண்டிருக்கிறாள் பரகால நாயக்கி. தந்தியை மீட்டுறதா அவள் என்னமில்லை, நாயகனான வயலாளி மணவாளனுடைய முதுக தடவுவதாக நினைச்சுட்டு தடவின்னு இருக்கா. தாயார் பார்த்து நினைக்கிறா, ஓ இது வெறும் தந்தி தான், வீணதான், வயலாளி மணவாளன் இல்லேன்னு இந்த பெண்ணுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா எவ்வளவு உயிரை விட்டுடுவளோ எனக்கு தெரியலேன்னு தாயாருடைய வருத்தம். சொல்லுயர்ந்த நெடுவீணை முலை மேல் தாங்கி துளிசோரச் சோர்கின்றாள் துணவல மேல் துளிசோரச் சோர்கின்றாளே. மென்கிளி போல் மிகமிழற்றும் என் பேதையே. பேதை திருமங்கியாழ்வார் ஏது பாடினாலும் அது கிளி மெதுமெதுவே மிழற்றுகளா போலே இருக்கும். நாளை கிளி வளர்த்தார், அந்த கிளி தான் சொன்னத்தை திரும்ப சொல்லும். கிளிப்பேச்ச போலே திருமங்கியாழ்வாருடைய பேச்சு. ஒரு பாகவதோத்தமன் பகவானிடத்துல ருச்சி உடையவன் எது பேசினாலும் அது நமக்கு உத்தேசியமாக இருக்க வேண்டும். அது கொண்டுதான் இந்த இடத்துல கூப்பிட்டிருக்கார். பெரிய திருமல நம்பிகள் எழுந்தருளி இருந்தாரே, அவர் பகவானுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கார். வயசாயிடுத்து. ராமானுஜருக்கு தாய் மாமன் பெரிய திருமலையில எழுந்து நித்தப்படி கைங்கரத்தில் இருந்தார். தீர்த்த கைங்கரம் எழுந்திருந்தவர். ஆகாச கங்கைக்கு போய் தீர்த்தம் எடுத்துன்னு வந்து திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரம் பண்ணுவர். தீர்த்தம் எடுத்துன்னு வந்துருச்சு. திருவேங்கடமுடையானை சின்ன பிள்ளை வடிவத்தில் வந்து கேட்குற, ஹே தாத்தா
எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தீர்த்தம் கொடும் தாத்த அப்படின்னு அவர் கூப்பிட்டார்னா தகப்பனாரேன்னு கூப்பிட்டார்னு அர்த்தம். அவ்வளவு மகனீயர் அவர். அவருக்கு வயசாயிடுத்து, திருமேனில நோவு சாத்தி விட்டார், உயிர் பிரிய போகிறது. அப்ப தள்ளாத வயசுலே தன் கைகளை 2 பேர் பிடிச்சுக்க சொல்லி தன் திருவாராதன பெருமாள் முன்னாடி போய் திருத்தரைய விளக்குங்கள், திரை விளக்குங்கோன்னர். திரை விளக்கி விட்டார். அப்போ ஒரு பாசுரத்தை விண்ணப்பிக்கிறார் பெரிய திருமல நம்பிகள். முதல் 10 4ஆம் திருவாய்மொழி. அஞ்சரைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அஞ்சிறைய சேவலுமாய் ஆவாவென் எனக்கருளி வெஞ்சரை புல் உயர்த்தார் கென்விடுதூதாய் சென்னக்கால் வஞ்சரையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யும் என்று நம்மாழ்வார் தூதுவிடக்கூடிய பாசுரம். அதுல தெரிவிக்கிறார், நீ அலையே சிறு பூவாய் நெடுமாலார் கெந்தூதாய் நோயலனது நுவலென்ன நுவலாதே இருந்தொழிந்தாய் சாயலொடு மணிமாமை தளர்ந்தேன் நான் இனி உனது வாயலைகள் இன்னடிசில் வைப்பார நாடாயே. என்னுடைய நோய் என்னதுன்னு போய் பகவான் இடத்துல சொன்னேன். நீ அலையே சிறு பூவாய், பூவை அப்படின்னு ஒரு சின்ன பறவை, நீ அலையே சிறு பூவாய், இந்த பூவ பறவையை விட்டுத்தான் பகவானிடத்துல போய் தூது சொல்ல சொன்னேன். அது போய் என்னுடைய நோயை சொல்லாமலே இருந்துடுச்சு. நீ அலையே சிறு பூவாய் நெடுமாலார் கெந்தூதாய், திருமாலிடத்துல நான் தூது போக சொன்னேன். நோயனது நுவலென்ன நுவலாதே இருந்தொழிந்தாய், என்னுடைய நோய் என்னன்னு போய் சொன்னேன், நீ சொல்லவே இல்லை. எனக்கு என்ன தெரியுமா எடுத்து பகவான் வரலே ரட்சிக்கரே, சாயலோடு மணிமாமை தளர்ந்தேன் நான், என் வர்ணம் போயிடுத்து, எனக்கு இருக்கிற மாண்பு போச்சு, சங்கு போச்சு, கலை போயிடுச்சு, அத்தனையும் இழந்து போனேன். சாயலோடு மணிமாமை தளர்ந்தேன் நான் இனியுனது வாயலைகள் இன்னடிசில் வைப்பார நாடாயே. எனக்கு உயிர் போறது. ஆனா பூவை கிளி ஒன்று பார்த்துக்கோ, நீ என்னை பத்தி போய் சொல்லாது இருந்துட்டியா, இனிமே உனக்கு உயிரோடு இருந்து சோறு பழம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்க போறதில்லை. உன் வாய்க்கு யார் சோறிட போகிறார்கள்ன்றது நீ இனிமே வேற யாரையானு தான் பார்த்துட்டாகணும். என்ன இனி உனது வாயலைகள் இன்னடிசில் வைப்பார நாடாயே, உன் வாய்க்கு அடிசில் வைக்கிறதுக்கு வேற யாரையான்னு பார்த்துக்கோ இன்னும் ரொம்ப வருத்தத்தோட நம்மாழ்வார் தான் வளர்த்துட்டு இருக்கிற கிளி பூவேட்ட சொன்னார். இந்த பாசுரம் பெரிய திருமல நம்பிகளுடைய திருவுள்ளத்தில் பட்டு பெருமான் முன்னே போய் நின்று அவரை பார்த்து சொல்றார், இனி உனது வாயலிசில் இன்னடிசில் வைப்பார நாடாயே, எனக்கு உயிர் இருந்த வரைக்கும் உனக்கு திருவாராதனம் பண்ணி நித்திக்கும் போனகத்தை உனக்கு சமர்ப்பித்து விட்டேன். இனி என் உயிர் போட போறது என் உடம்புல சக்தி கிடையாது. ஆகையால் பெருமானே இனிமே உனக்கு யாரு சோறு போட போறாள்னு பார்த்துக்கோ. என்ன இந்த கிளியனிடத்திலையும் பூவியனிடத்திலையும் நம்மாழ்வார் என்ன சொல்லி வருத்தப்பட்டாலோ அதே போலத்தான் பெரிய திருமணிகள் திருவேங்கடமுடையான் அந்த ஆஸ்தானத்தில் இருந்துட்டு தன் திருவாராதன பெருமாளை பார்த்து, உன்னை கிளியாட்டம் வளர்த்துண்டு இத்தனை நாள் சோறு போட்டுன்னு வந்தேன். ஒரு குடும்ப தலைவனுக்கோ குடும்பத் தலைவுக்கோ முக்கிய பொறுப்பு அவர்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்து கொள்ளுவது. அது ரொம்ப முக்கிய பொறுப்பு. ஏன்னா எல்லாரும் கேண்டு ஸ்திரீ தர்மம் என்ன ஸ்திரீ தர்மம் என்னன்னு அடிக்கன்னு கேட்டுருப்பான். என்னமோ பண்ணணும்னு நினைச்சுன்னு நம்ம கேட்டுருப்போம். ஏதும் பண்ண வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாள், சாலக்கிராம பெருமாளோ விக்கிரக பெருமாளோ அவர்களை ஜாகிரதையா பார்த்துட்டு புஷ்பம் தொடுத்து சந்தனம் மறைத்து அவர்களுடைய வயிறு நோகாதபடிக்கு தளிக பண்ணி சமர்ப்பித்தோம்னால் அது போதும்னு மோட்சம் கொடுக்குறான் எம்பெருமான். அதுக்கு மேல நான் இதை கத்துக்கலையே அதை கத்துக்கலையே அதை பண்ணலையே, வேதம்லாம் நாங்கள் சொல்லவே இல்லையே, இன்னும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லணுமா வேண்டாமா, இதே விசார் காயத்ரி மந்திரம் சொல்லலாமா வேண்டாமா, வேண்டாம் தரேன்னு சொன்னா நீ தரவே வேண்டாம் வேணும் இதுதான் புடிகாத முடிச்சிருந்தோம்னா அப்ப அர்த்தமே இருக்காது. அதான் பெரிய திருமணம் தெரிவிக்கிறார், நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்ம பகவானை. எப்படி பெற்ற குழந்தையை வயிறு வாடாமல் ஒரு தாய் நோக்குவளோ அதை போல பெருமானையும் வயிறு வாடாமல் நோக்க வேண்டும். நோக்கினார்கள், அது கடைசியில உயிர் போகவே தான் இப்ப சொல்லிட்டு போறார் திருமல நம்பிகள். இனி உனது வாயலைகள் இன்னடிசில் வைப்பார நாடாயே. அந்த இளங்கிளி பாசுரமே திருமங்கியாழ்வார் கிளியாகவே இருந்து நமக்கென்னு பல பாசுரங்களை பாடியுள்ளார். அந்த பேச்சில் இனிமை ஞாபகத்துக்கு வரவே தான் எல்லே இளங்கிளியே ஆர் பேசினாலும் பாகவத்தோத்தமர்கள் பேசினால் பேச்சில் இனிமை நம்மை ஈர்க்க வேண்டும். அவ உள்ளிருந்து படுத்துட்டே இருக்கா, இன்னும் அந்த பேச்சு மாதிரி வெளியில வரல, இன்னும் உறங்குதியோ, நாங்கள்லாம் வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்கிறச்சே இன்னும் தூங்கிட்டு இருக்கியே, இது கூடுமா? ஸ்ரீவைஷ்ணவன் பாகவதோத்தமனை பார்த்தோம்னால் அவர்களை விட்டுட்டு அந்நியபரத்தையாக இருக்கக்கூடாது. இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இப்போ 2வது அர்த்தம் எல்லை இளங்கிலேயே முதல் அர்த்தம். இன்னும் உறங்குத்தியோ, இன்னுமா தூங்கிட்டு இருக்கே, நாங்கள் வாசல் வந்து நிற்கிறோமே திரும்பி பார்க்காது இருக்கியேன்னா, பகவான் வந்தா கூட திரும்பி பார்க்காது இருக்கலாம், ஆனா பாகவதன் வந்தால் பாராமல் இருக்கவே கூடாது. இது ஒரு பெரிய அபச்சாரமாகி போகிறதுன்னு இந்த இடத்துல தெரிவித்தார். ஓர் கதை பார்ப்போம். அனந்தாழ்வான் திருவேங்கடத்திலே எழுந்தருளி இருந்தார். ராமானுஜருடைய ஆணைக்குட்பட்டு புஷ்ப கைங்கரியம் மன்றத்துக்காக அவர் திருவேங்கடத்துக்கு எழுந்துருளினார். ராமானுஜர் தன் காலக்ஷேப கோஷ்டியை சொல்லிட்டு இருக்கார். ஒரு பாசுரமா அர்த்தம் சொல்லிட்டு வரார். அப்ப கீழே சொன்னேனே, சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் கோனுடன் நமன்னெடும் திருவேங்கடன் நங்கட்கு சமன்கள் வீடுதரும் தடங்குன்றமேன். ஆச்சரியமான பாசுரம். பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ண வேணும்னு நம்மாழ்வார் ஆசைப்பட்ட பாசுரம். ராமானுஜருக்கு ஏது வழக்கம்னா,
ஆழ்வார்கள் எதை பண்ணணும்னு வாயார ஆசைப்பட்டிருக்காளோ அது எல்லாத்தையும் உடலால போய் பண்ணிட்டு வந்துடணும். இதுதான் அவருக்கு இருக்கிற ஆசை. ஏன்னா ஆழ்வார்களுக்கு பண்ண இயலாது. அவர்கள் பக்தி பாரவசியத்தாலே கைகால் எழுந்திருக்க முடியாமல் கீழே கிடக்கிறார்கள். அதனால தாம் போய் நடத்துவோம்னு ஆசை. கோட்டில நிறைய பேர் உட்காண்டிருந்தா. எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, உங்களுக்குள்ள 6 திருவேங்கடத்துக்கு போறதா இருக்கு, யாரு தோட்டம் வச்சு பெருமாளுக்கு புஷ்பகைங்கிற மாதிரி இன்னைக்கா இருந்தா உடனே நாம எழுந்து ஒரு காசோலையை கையில் எடுத்து விடுவோம். நாங்கள் எழுதி தரோம், எவ்வளவு இனிமே உங்களுக்கு புஷ்பகைங்கிறோம்னா. அன்னைக்கு ஒத்துருமே எழுந்திருக்கல. ஏன் சுவாமி யாருமே வரலையேன்னா, போனாலே ஒரு நாள் ராத்திரி தங்க முடியாது. விஷதுஷ்டமான மிருகங்கள், விஷதுஷ்டமான செடி கொடிகள், விஷஜ்வரம், இதுதான் அன்று திருவேங்கடம் இருந்த நிலை. காடு இருக்கும், வானரம் இருக்கும், வேடர்கள் இருப்பார்கள். வேடர்கள் சுத்தி, காடு சுத்தி, வானரம் சுத்தி, ஆனைகள் சுத்தி, இதுதான் திருவேங்கடம். யாருக்கும் போறதுக்கு தைரியம் இல்லை. கோட்டியில நடுவுலேருந்து ஒருத்தர் மட்டும் எழுந்து வந்தார். அவருக்கு அனந்தாழ்வான்னு திருநாமம். அவர் அருகில வந்தவுடனே ராமானுஜர் என்ன என்று கேட்டார். சுவாமி நியமனமானால் இப்போதே அடியேன் திருமலைக்கு விடை கொள்ளுகிறேன், அங்கு சென்று தோட்டம் அமைத்து கைங்கரியம் பண்ணுகிறேன், சுவாமி நியமனம் என்று சொன்னோன்னு, ஓ இந்த கோட்டில நீர் ஒருத்தர் தான் ஆண் பிள்ளையோ அப்படின்னு அவரை கட்டி தழுவி கொண்டார். அன்னிலேருந்து அவர்களுக்கு அனந்தான் பிள்ளையார் அப்படிங்கிற திருநாமம் ஏற்பட்டது. அனந்தாழ்வானாக இருந்தார், அனந்தான் பிள்ளையாக ஆனார். அன்றிலிருந்து இன்னி வரைக்கும் அனந்தான் பிள்ளையார் அனந்தான் பிள்ளையார்னு சொல்றோம் இல்லையோ. அவர்களெல்லாம் மதுர கவி தாசர்கள். ஏனெனில் சித்திர மாசத்தில் சித்திர நட்சத்திரத்திலே தான் மதுரகவி ஆழ்வார் திருவவதாரம் பண்ணினார். அதே சித்திர மாசத்தில் சித்திர நட்சத்திரத்தில் தான் அனந்தாழ்வான் திருவவதாரம் பண்ணினார். அதனால மதுர கவி தாசர்கள்னு அவளுக்கு திருநாமம். அனந்தாழ்வான் இங்கேருந்து திருமலைக்கு போயிட்டார், தோட்டமெல்லாம் வச்சார். நந்தவனை வச்சு பண்ணணும்னா தோட்டம் வைக்கிறதுக்கு ஏரி கட்டணும், ஜலம் வேணும், குளம் வேணும், அதுக்காக வெட்டின்னு இருக்கார். மண் வெட்டியை வச்சுன்னு வெட்டின்றே இருக்கிறச்சே அவருடைய மனைவி பூர்ண கர்ப்பிணி. அதனால அவளால் மண்ணை கொண்டு போய் தூக்கி தூக்கி போட்டு வர்றதுக்கு முடியல. பைய நடந்து போயிட்டு இருந்தா. சீக்கிரம் போ, எனக்கு நாழியாச்சு, சீக்கிரமா தோட்டத்தை கட்டி முடிக்கணும்னு இவர் சொல்லிட்டே இருந்தார். அந்த சமயத்துல திருவேங்கடமுடையான் பார்த்தார். அவருக்கு ராமானுஜ கைங்கரியம் கிடைச்சுடுத்து, நமக்கும் கிடைச்சா தேவலை. ஏன்னா நமக்கு விஷ்ணு விஷ்ணுன்னு பேர் இருக்கே தவிர வைஷ்ணவன்கிற பேர் இல்லையோ இல்லையோ. விஷ்ணு வைஷ்ணவனா ஆறாலனா விஷ்ணுவை பின்தொடர்பவர்கள் போராது, ராமானுஜரை பின்தொடர்ந்தா தானே ஸ்ரீவைஷ்ணவனாக முடியும். அதுக்காக அவருக்கு கைங்கரியம் வேணுங்கிறது ஆசை. நேர அனந்தாழ்வான் இடத்துல வந்து, நான் வேணா கொண்டு போய் கூட மண்ணை கொட்டிட்டு வரேனே, ஏன் இவ்வளவு போய் சிரமப்படுத்தினா, எனக்கே கொஞ்சம் கைங்கரியம் கிடைச்சிருக்கு, அதையும் நீ பிடுங்க பாக்குறியா, போயிட்டு வா அதெல்லாம் தரமாட்டேன்னு அனுப்பிச்சு விட்டுட்டார். இந்த பிள்ளைக்கு நப்பாசை போல கண்ணு கட்டிய தூரம் வரை இந்த மனைவி போற வரைக்கும் பார்த்துட்டு அங்க போய் அவளை பிடிச்சுட்டான். அவர் அப்படித்தான் சொல்லிட்டே இருப்பார். புருஷன், அவருக்கு இந்த கஷ்டம்லாம் தெரியாது. அதனால நான் சொல்றது கேளு, அவர் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் நீ கூட தூக்கிட்டு வா, அப்புறம் கொண்டு போய் குளத்தங்கரையில கொட்டுறத நான் கொட்டிக்கிறேன் அப்படின்னு பிள்ளை பேசிட்டு, அவளும் உடம்பு முடியாதனால குழந்தை கேட்கறாங்கிறதுக்காக ஒத்துனுட்டா. இப்ப திடீர்னு பார்த்தா மண்ணு கூட சீக்கிரம் போயிட்டு வருது. ஏற்கனவே மெதுவா போயிட்டு இருந்தது, இப்ப புள்ள கொண்டு போய் கொட்டுறானோ இல்லையோ. அனந்தாழ்வான் கேட்டார், பெண்ணே என்னமோ நடக்கிறது, எப்படி நீ சீக்கிரம் போயிட்டு வரே? கேட்ட உடனே அவள் சொன்ன உண்மையை சொல்லிட்டா. இந்த பிள்ளை ஒருத்தன் வந்து கேட்டான், அதனாலதான் நான் ஒத்துண்டேன். யார் அந்த பிள்ளை? நான் வரச்சே வாழ்ந்தான்னு சொல்லி அனுப்பிச்சேன், உன்னை எப்படி ஏமாத்திட்டான் போல் இருக்குன்னு கையில வச்சிருந்த கடப்பாறையோட துரத்தின்னு பிள்ளைய ஓடினார். அந்த பிள்ளை போக்கு காட்டி இங்கேயும் அங்கேயும் ஓட்டிட்டு போய் திருவேங்கடமுடையான் ஆஸ்தானத்துக்கு முன்னாடி வந்துட்டு உள்ள நுழையறதுக்கு முன்னாடி அப்பிரதட்சணமா ஒரு சுத்தித்து, கோவில பிரதட்சணமா கூட சுத்தாம இவர் அடிக்க வராரேங்கிற பயத்துல அப்பிரதட்சணமா சுத்தித்து, அனந்தாழ்வார் அதை அப்பிரதட்சணமா சுத்தின்னு போனார். அது போற சமயத்துக்கு இனிமே இந்த பிள்ளையை பிடிக்க முடியாதுன்னு ஓங்கி தன் கடப்பாறையை வீசி எறிந்தார். அது நேர போய் பிள்ளையினுடைய முகவாயில் இந்த பக்கம் பட்டு லேசா ரத்தம் துளிர்த்து சட்டென்று உள்ளுக்குள்ள போய் மகாத்வாரத்துல நுழைந்து கர்ப்பகிரகத்துக்குள்ள போய் விமான நிலையத்துக்கு கீழே நின்றது. திரும்பி பார்த்தா பிள்ளைய காணும். திருவேங்கடமுடையான் வந்து இத்தை செய்திருக்கிறார் போலுமென்னு இன்னைக்கும் அதற்காகத்தான் 2 அத்தாட்சி அந்த இடத்தில் உள்ளது. ஒன்று, திருவேங்கடமுடையானுடைய இந்த இடத்துல தினப்படியே பச்சைக்கல்பூர சாத்திராடு இல்லையோ, அன்னைக்கு அந்த அர்ச்சகர்கள்லாம் பெருமாள் திருமேனியில் ரத்தம் வழியறதை பார்த்துட்டு பச்சைக்கல் பூரம் எடுத்து அது நிற்கட்டும்ங்கிறதுக்காக அழுத்திய இடம். அதனால அத்தோட சேவை சாதிக்கிறார். மகாத்வாரத்துக்குள்ள நம்ம நுழையச்சேவே வலப்பக்கத்திலே கோபுரத்துக்கு கீழே கடப்பாறு இன்னைக்கும் தொங்க விட்டுருக்கா. அனந்தாழ்வான் அன்னைக்கு அடிச்சு இவர் இன்னைக்கு வாழ்ந்த கடப்பாரு, அதை இன்னைக்கும் நாம் சேவித்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த அனந்தாழ்வான் நித்திய கைங்கரத்தில் எழுந்தருளி இருந்தார். ஒரு நாள் அவரை கிருஷ்ண சர்ப்பம் தீண்டி விட்டது, கருநாகப்பாம்பு கடிச்சு விடுச்சு. எவ்வளவு வைராக்கியத்தோட அவர் இருந்தார்னா, பக்கத்துல இருக்கிறவாள்லாம் வைத்தியர் இடத்துல போலான்னு சொன்னான். சுவாமி பதில் சொன்னாரா, அது ஒரு பாம்பு, கடிச்ச பாம்பு, இது ஒரு பாம்பு, கடிபட்ட பாம்பு. இந்த சரீரம் என்ன வெறுமே நினைக்கிறியா? இது பாம்பு, அதுவான இந்த ஜென்மத்து பாம்பு. இது விடாம சன்மந்தோறும் என்ன கடிச்சுட்டு இருக்கிற பாம்பு. ஆத்மா அமிர்தமயமான பகவானை அடைய ஒட்டாமல் விஷத்தை போல இதுதானே இன்றும் தீண்டி இருக்கிறது. இது கடிபட்ட பாம்பு, அது கடிச்ச பாம்பு. ரெண்டுத்துக்கு இப்ப போட்டி நடக்க போறது. கடிச்ச பாம்பு வலிய தார்ந்தா என் உயிர் போடும்,
போயிட்டா விரஜாநதியில தீர்த்தமாடி வைகுண்டநாதனும் கைகீர் மூடுவேன். இந்த கடிப்பட்ட பாம்பு வலியதா இருந்தா உயிர் போகாது. அப்ப சுவாமி புஷ்கரணியில தீர்த்தமாடி ஸ்ரீனிவாச பெருமாள் கைங்கரியம் பண்ண போறேன். எப்படியோ ஒரு இடத்துல கைங்கரிய நிச்சயம் தானே. அதனால அது கடிச்ச பாம்பு வலியதா, கடித்த பாம்பு, கடியுண்ட பாம்பு வலியதா பார்த்துப்போம்னா, இந்த போட்டி பார்க்குற அளவுக்கெல்லாம் நமக்கு இங்கான தம்பு இருக்காப்போ உடனே ஓடி என்னாச்சோ ஏதாச்சோன்னு அடுத்த ஒரு வருஷம் ஒண்ணுமே பார்க்க மாட்டோம், உடம்பையே பார்த்துட்டு இருப்போம். இதுக்கு நமக்கு தெரிந்தது. ஆனா அவள் வைராகிய சிகாமணியாக அனந்தாழ்வான் எழுந்தருளி இருந்தார். ஒரு முறை திருவேங்கடமுடையான் அவரை ஆளிட்டு அனுப்பி வைத்தார், போய் கூண்டு வாங்கணுட்டு. அனந்தாழ்வான் வரல, வேலையா இருந்துட்டார். அவர் பூக்குடலை எடுத்துன்னு போய் புஷ்பத்தை பறித்து மூத்தொடுத்து அதெல்லாத்தையும் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறதுல அவருக்கு முக்கியம். அதனால திருவேங்கடமுடையான் கூப்பிடறதுக்கு அவர் போகவே இல்லைன்னா கோவம் வந்துடுத்து. அவர் உண்மை இந்த ஊரை விட்டு நாடு கடத்திடுவேன் அப்படின்னு ஸ்ரீனிவாச பெருமாள் பயப்படுத்தினார். அனந்தாழ்வான் திரும்ப கேட்டார், நீ யாரு என்ன இந்த ஊரை விட்டு போற சொல்றதுக்கு? நீரும் வந்து சேர்ந்தவர், நானும் வந்து சேர்ந்தவர், ரெண்டு பேருக்கும் இது சத்திரம். சத்திரத்துக்கு உடையவன் நாம ரெண்டு பேரும் இல்லை, வராக பெருமாள் தான் சத்திரத்துக்கு உடையவர். ஊர் பெருமாள் ஆதிவராக பெருமாள். நீரும் வந்து சேர்ந்த பரம் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒண்ணுமே தொழ நம்பின போயுமே. பகவான் வந்து சேர்ந்த இடம் திருவேங்கடமலையை தவிர அவருடைய இருப்பிடம் அல்ல. அப்படி இருக்கிறச்சே ஒரு சத்திரத்துல ரெண்டு உள்ளுல ரெண்டு பேர் இருந்தா ஒரு உள்ளுக்காரன் இன்னொரு உள்ளுக்காரனை வெளில போன்னு சொல்ல முடியுமா? சத்திரத்து முதலாளி தான் போன்னு சொல்ல முடியும். அதனால இந்த பயப்படுத்துதெல்லாம் வேண்டாம். நாம் ராமானுஜ கைங்கரியத்துக்காக வந்தோம், உம்மா ஆறு நமக்கு தெரியாது, அவர் செய்ய சொன்னார், நான் கைங்கர் வேண்டிருக்கேங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு நிஷ்ட படைத்தவர். அகிலாத்ம குணாவாசன் அஜ்ஞான திமிராவகம் ஆஸ்ருதானாம் சுசரணம் வந்தே அனந்தார்ய தேசிகம். அனந்தார்யன்கிற அந்த மகாச்சாரியனை வணங்குகிறேன். அகிலாத்ம குணாவாசம். அந்த சுவாமி ஒரு தடவை திருமேனியிலே நோவு சாத்தி கொண்டார், உடம்பு சரியில்லை, தன்னுடைய திருமாளிகையில சயனிச்சிருக்கார். அப்ப திருவேங்கமுடையான் என்ன புஷ்பகைங்கிறதுக்கு ஆளை காணமே, ராமானுஜர் அனுப்பிச்சு வச்சார்னு தினப்படி வருவரே என்ன ரெண்டு ஆளை விட்டு அனுப்பிச்சார், நீங்க போய் விஷயத்தை விசாரிச்சுன்னு வாங்க. என்ன ஆச்சுன்னுட்டு ஆள் வந்தா. வந்துட்டு அவர் அவளை கணிசிக்காம நேர சொன்னாராம், அது என்ன உங்க திருவேங்கமுடையான் வந்து பார்க்க மாட்டாரோ, நீங்க என்ன ஆள் அனுப்பிச்சு விட்டு இப்ப பாக்குறதப்போ என்று சொன்ன உடனே ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ஆச்சரியம். தேவையில்லையே, நன்னா பேச தெரிஞ்சிருக்காரு, நாமே போய் பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக அர்ச்சகரை அழைத்து கொண்டு பல்லக்கல் ஏறி அமர்ந்து நேர இந்த திருமாளிகை வாசலுக்கு வந்துட்டார். வந்த உடனே இவர் உள்ளுக்குள்ளேருந்து வந்து வாசல்ல பூர்ண கும்பம் கொடுத்து பழனம் இல்லையோ ஒண்ணுமே பண்ணல. இவர் பாட்டுக்கு உள்ளுக்குள்ளே இருந்தார். இப்போ கோவம் வந்துருது பெருமாளுக்கு, நான் வந்திருக்கு வரலன்னு கேட்டு வந்திருக்கேன். இப்போ வந்திருக்கும் போது வந்து ஒன்றும் பண்ணலையே, எவ்வளவு பாப்பம் தெரியுமான்னார். அவர் எழுந்து மெதுவா கேட்டாராம், ஸ்ரீவைஷ்ணவன் வந்திருந்து நான் திரும்பி பார்க்காத இருந்திருந்தா பாப்பம், நீர் விஷ்ணு தான், ஒன்றும் பெருசா இல்லை அப்படின்னு அவர் இடத்துல பதில் சொல்லிட்டார்னா, அப்ப ஸ்ரீவைஷ்ணவர்கள் இடத்திலே பராக்கு பார்க்க கூடாது, பராமுகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அனந்தாழ்வான் அந்த இடத்துல தெரிவித்தாரோ இல்லையோ. அதனால இன்னைக்கும் உற்சவம் நடக்கிறது. திருவேங்கடமுடையானுடைய உற்சவத்தும் போது பேக் சவாரி அப்படிங்கிற உற்சவம் முக்கியம். பேக் சவாரின்னா ஸ்ரீனிவாச பெருமாள் மலையப்ப சுவாமி அப்பிரதட்சணமாக எழுந்துள்ளார். எப்பவுமே அந்த மாதிரி புறப்பாடு நடக்காது. ஆனா இன்னைக்கு அந்த ஊர்ல அப்பிரதட்சணமாக எழுந்துள்ளுகிறார். ஏன்னா அந்த புள்ள அப்பிரதட்சணமா சுத்திட்டு உள்ள போய் சொல்லு, அதை ஞாபகப்படுத்துறதுக்காக. அனந்தாழ்வான் தோட்டம்னு இன்றும் உள்ளது. அந்த இடத்துக்கு பெருமாள் எழுந்துருளி அவருக்கு வேண்டிய மரியாதைகள் எல்லாம் அவர் ஒரு செடி மர ரூபத்துல இன்னைக்கும் அந்த எழுந்துருளி இருக்கிறார். அவருக்குத்தான் அனைத்தும் அங்கே நடைபெறுகின்றன. அனந்தாழ்வானாலே திருமலை அனந்தாழ்வான்னு சொல்லுவார்கள். அவர் சரித்திரத்திலேருந்து நாம தெரிஞ்சுக்கிறது, ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்தில் பாராமுகமாக இருக்கக்கூடாது. பகவானையே விட்டுட்டா கூட அப்படி இருக்கக்கூடாது. இது இவர் இவ்வளவு தூரம் தெரிஞ்சுட்டு இருக்காரு, எங்கேருந்து தெரிஞ்சுட்டாருன்னா அது இவர் ஆச்சாரியன் ராமானுஜர் இவருக்கு சொல்லி கொடுத்தார். மேலக்கோட்டையை நோக்கி ராமானுஜர் புறப்பட்டு போறார். அப்போ ஒரு இடமா போயிருப்பார். ஒரு சமயம் மற்றொரு சமயத்திலே திருக்கோவலூர்லேருந்து புறப்படுறார். பக்கத்துல 8000 அஷ்டசகஸ்ர கிராமம்னு ஒரு கிராமம். 8000த்துல எச்சான்னு ஒரு சுவாமி இருந்தார், நல்ல படித்தவர், பணக்காரர், யக்ஞேஷர் அப்படின்னு அவருக்கு திருநாமம். அவருக்கே பக்கத்துல இன்னொரு சிறு கிராமம், அங்க பருத்தி கொல்லை அம்மாள் வரதாச்சாரியர் அப்படின்னு மொத்தொருத்தர் இருந்தார். பேர் அம்மாள்னு பேர், ஆனா ஆண் தான், வரதாச்சாரியர்னு திருநாமம். இந்த பக்கத்துல பருத்தி கொல்லை அம்மாள் இருக்கார், இந்த பக்கத்துல யக்ஞேஷர், ரெண்டு பேர். அந்த இடத்துக்கு போயிட்டு போறதா தான் ராமானுஜர் முடிவு பண்ணிருந்தார். போற வழியில ரெண்டு பேர்கிட்டையும் போயிட்டு போகணும்னுட்டு, சரி என்னென்ன ஏற்பாடுகள் நடந்திருக்கு போய் பார்த்துன்னு வாங்க அப்படின்னு முன் ஊர்ல தங்கியிருக்கிறச்சே 2 ஸ்ரீவைஷ்ணவால அனுப்பிச்சு விட்டார். 2 பேரும் புறப்பட்டு வந்து இந்த வீட்டுக்கு போய் பார்த்தா, அந்த வீட்டுக்கும் போய் பார்த்தா, எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்து ராமானுஜர் இடத்துல என்ன நடந்ததுங்கிறத சொல்றா. எங்க என்ன பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்காரு எச்சான், வாசல்லேருந்து தோரண வாசலா கட்டியிருக்கு, எல்லா இடத்துலையும் ஒரே வாத்திய கோஷம்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கார், பெரும் செலவா இருக்கும் போல் இருக்கு, தேவரீர் வர்றதுக்கு ரொம்பவே ஏற்பாடு பண்ணியிருக்கார். இது இங்கே சரி. பருத்தி கொல்லையம்மாள் வீட்டிலே வாழ்கிட்ட ஒண்ணுமே இல்லை போல் இருக்கு, சல்லி காசு இல்லை, மேல் துணி கீழ் துணி கூட இருக்குமான வாழ்கிட்ட தெரியல. இதுதான் அவர்கள் நிலைமை. சரி, உங்க விஷயமா எப்படி நடந்துட்டார்கள்? இல்ல பருத்தி கொல்லையம்மாள் வீட்டுக்கு போயிருந்தேன், ஆதரிச்சு வந்து அமர்த்தி இதுதாங்கிறத சொன்னா. ஆனா யக்ஞேஷர் நீர் வர்ற ஏற்பாட்டில் ஈடுபட்டு இருந்தபடியாலே நம்மள அவரால் பார்க்க முடியல.
அப்படின்னு ஸ்ரீவைஷ்ணவர்கள் ராமானுஜர் இடத்துல சொல்லிவிட்டா திருவுள்ளத்துல குறிச்சு விட்டார் சுவாமி. தான் ஊர்ல இருந்து பரப்பு விட்டார். இப்ப ஊருக்குள்ள நுழையணும். இந்த ஒரு நார்ச்சந்தியில வந்து நின்று இந்த தெருல போனா எச்சான் திருமாளிகை, அந்த தெருல போனா பருத்தி கொல்லை அம்மாளுடைய சிறு குடிசை. நார்ச்சந்தியில வந்து நின்னவர் போன மொழியோ எல்லா பரிவாரங்களும் இந்த பக்கம் திரும்பித்து எச்சான் திருமாளிகளை தானே ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு சுவாமி தடுத்தார். நாம் கொல்லை அம்மாளுடைய குடிசைக்கு செல்ல போகிறோம் என்ன அங்கிருந்து மாறிவிட்டார். நேர பருத்தி கொல்லை அம்மாள் குடிசை வாசலுக்கு போய் நின்றுட்டார். பருத்தி கொல்லை அம்மாள் வெளியூருக்கு போயிருக்கார். வெளியூர்னா வெளியில போயிருக்கிறச்சே அவருடைய மனைவியார் தான் துணைவியார் உள்ள இருந்திருக்கார். மேல் துணியே இல்லை அவளுக்கு. அந்த அளவுக்கு தரித்திரமான நிலை. அப்போ உள்ளே இருந்து சுவாமி உள்ள போயிடல, வாசல்ல இருந்து கதவை தட்டி பார்க்கிறார். பார்த்துட்டா அங்கிருந்து ஒன்றும் பதில் வரல. கைத்தட்டல் தான் பதிலாக வருகிறது. உடனே தன்னுடைய மேல் உத்தரியத்தை காஷாயம்பரத்தை கழட்டி அத்தை சுருட்டி உள்ளுக்குள்ளே வீசி எறிந்தார். அதை எடுத்து தான் சாத்தி கொண்டு வெளியில வந்தா வாசக்கதவை திறந்தா உள்ள போனால் விழுந்து தண்ட சமைச்சால் எவ்வளவு ஆதரித்து நடக்க வேண்டுமோ நடத்தின்றார். ஏதான் வந்திருக்கிறவாளுக்கெல்லாம் ததியாராதனை பண்ண வேண்டாமா? என்ன இருக்கு இப்போ? ஒன்றும் இல்லை. எப்படியோ வெளியே போனால் ஆரையோ பார்த்தாள், சம்பாதித்தாள். இது வரைக்கும் வரதாச்சாரிய சுவாமியை காணும். ஆனா வந்தவள் இத்தனையும் பண்ணி முடிச்சுட்டு திருப்தியா அனைத்து சீவையிட்டவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அதற்கு அப்புறம் தான் வரதாச்சாரியர் வந்தார். இவர்களுக்காக ஏதானு சம்பாதிச்சுன்னு வரலாம், 4 அரிசி மணி கிடைக்குமான்னு போனேன். எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. பரவாயில்ல, எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு என்ன இவ்வளவு சொன்ன உடனே பகு ஆனந்தப்பட்டு, இப்படி ஒரு பெண்ணை நமக்கு துணைவியாக பெற்றோமே, இது ராமானுஜ அனுகிரகம் தான் என்ன பருத்தி கொல்லை அம்மாளும் தெரிஞ்சின்றார். எல்லாம் முடிஞ்சு போச்சு. பிரயாணம் தொடங்கிறது. இந்த குடிசையிலேருந்து கிளம்பி மறுபடியும் நார்ச்சந்திக்கு வந்துட்டார். கேள்விப்பட்டு எச்சான் அங்கிருந்து ஓடி வந்தார். எத்தனை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் சுவாமியானா, இவ்வளவு பெரிய திருமாளிகை விட்டுட்டு குடிசைக்கு எழுந்து விட்டீரே. அன்னைக்கே கண்ணன் அப்படித்தான் சென்றான். கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் ரிஷல போஜனம், என்னத்துக்காக பீஷ்ம துரோணாவதிக்கிரமிய மாஞ்சைவ மதுசூதன கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் ரிஷல போஜனம். விதுரனுடைய குடிசைக்கு போய் உணவருந்தினாய், துரியோதனனாக என்ன விட்டாய், பீஷ்மர விட்டாய், துரோணரை விட்டாய், நாங்கள் என்ன குறை, என்னத்துக்கு அங்க போனீர்கள் என்று துரியோதனன் கேட்டான். ஒல்லியோ கண்ணன் பெரிய திருமாளிகையெல்லாம் விட்டுட்டு சின்ன குடிசைக்கு அன்னிக்கே எழுந்துருளினார். அவன் பலராமானுஜன், இவர் ராமானுஜன். ஆகையாலே தான் இவரும் அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கம் போயிட்டு கடைசியில எச்சான் வரச்சே சொன்னார். எச்சான், நீர் தப்பாக நடந்து கொண்டிருக்கிறீர். ஸ்ரீவைஷ்ணவர்கள் இருவர் வீட்டுக்கு வந்திருக்கிறச்சே அவர்களிடத்துல பாராமுகமாக ஏற்பாட்டில் இருந்திருப்பாரும், அதற்காகத்தான் உன் திருமாளிகைக்கு நாம் வரவில்லை என்று ராமானுஜர் சொன்ன உடனே ஓ நமக்கு ஏதோ தப்பா போச்சே. அப்ப திரும்ப ராமானுஜர் சொல்றார், உம்மை இன்னும் கொஞ்சம் வெளுக்க வேணும்னார். வெளுக்க வேணும்னா இன்னும் நன்னா துவைக்கலே, அழுக்கு இன்னும் போகலேன்னு அர்த்தம். இன்னும் வெளுக்க வேணும்னு அடியேன் வெளுப்பதற்கு என்ன செய்ய வேணும், என்ன பிராயஷ்சித்தம்னு யக்ஞேஸ்வர் கேட்கிறார். ராமானுஜர் பதில் சொல்றார், இந்த கிராமத்தவர்களுடைய வஸ்திரத்தை வெளுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிரும் அப்படின்னு அவருக்கு சொல்லி அன்னிலேருந்து பல சிவவைஷ்ணவர்கள் வஸ்திரத்தை தோய்த்து தன்னையும் தோய்த்து கொண்டான், தன் மனத்தை வெளுப்பாக்கி கொண்டார் யக்ஞேஸ்வர்னு சரித்திரம். அதனாலே வைஷ்ணவர் பாகவதோத்தமர்கள் வந்திருந்தால் பாராமுகமாக இருக்கவே கூடாது. அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல இன்னும் உறங்குதியோ, இன்னும் கடந்து நீ தூங்கிட்டு இருக்கேது கூடுமோ, சில்லன் அழையன் மின். அப்போ உள்ள இருக்கிறவா சொல்றா, சில்லு சில்லுன்னு எனக்கு கூப்பிடாதீங்க. சட்டுன்னு கோபமா சொன்னாலும் வைக்காத தெரிவித்தார். இதை சொல்லியிருக்க கூடாது. பகவத் விஷயத்துல ருச்சி உடையவராக ஒருத்தர் இருந்தால் அவ ஏதானு சொன்னாலும் அதை பொறுத்துக்கணுமே தவிர திரும்ப வேகமாக பேசுவதே கூடாது. ஆனா இவ பேசிட்டா அது தப்பு. தப்புங்கிறத எங்க தெரிஞ்சுக்கலாம்? சீதை லக்ஷ்மணனை பேசினது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு. லக்ஷ்மணன் பரம பாகவதர். கீழே ஒரு நாள் ஒரு பாதி கதையை மட்டும் சொன்னேன். மமைவ துஷ்கிருதங் கிஞ்சித் மகதஸ்தின சம்சயா, நான் செய்த சிறு பாபம் ஒன்றுள்ளது, பெரு பாபம் ஒன்றுள்ளது என்ன 2 சீத்தை சொன்னாள். சிறு பாபம் அம்மான் இருக்க அம்மானை பிரார்த்தித்தாள், பிரயோஜனாந்தர சம்பந்தம் நம்ம கீழே பார்த்துட்டோம், ஞாபகப்படுத்திங்கோ. இனி அடுத்த பாதி அப்ப ஏதோ ஒரு பெரிய பாபம் பண்ணிருக்கிறதா சொன்னாள். என்ன? பாகவத அபச்சாரம். பகவானிடத்தில் அபச்சாரப்பட்டது சின்ன பாபம், அதுக்காக 10 மாசம் பிரிவு. பாகவதனான லக்ஷ்மணனிடத்தில் அபச்சாரப்பட்டது பெரிய பாபம், அதுக்குத்தான் காட்டுல லவகுஷர்களோடையே பிரிவு. வால்மீகி ஆசிரமத்துக்கு ராமன் அனுப்பிச்சு விட்டாருன்னா அது சீதையாகவே இருந்தா கூட பாகவத அபச்சாரத்தை பொறுக்க மாட்டான். என்ன அபச்சாரப்பட்டுட்டாள்னா வாயால் அபச்சாரப்பட்டா சீதை. லக்ஷ்மணன் நிற்கிறார், மாயமான் மாரீச்சன் ராமன் அழைச்சின்னு போயிட்டார். கலவணக்கி நோக்கரக்கி மூக்கை நீக்கி செலவணக்கி மான்மறிய ஈதான் தன்னை திலனகத் திருச்சித்திர ஊடன் தன்னுள் தலவணக்கி கைகூப்பி ஏத்தவல்லார் திரிதலால் தவமுடைத்து தரணிதானேன்னு கீழப்பாசனம் பார்த்த மொழியும். சிலை தன்னுடைய வெஞ்சலை எடுத்துக்கொண்டு மாயமான் மாரீச்சனுக்கு பின்னே ராமன் ஏகினான். அங்க போன பிற்பாடு சீதை இங்க பக்கத்துல லக்ஷ்மணனோட ஜாகிரதையா இருக்கிறாள்.
மாரீச்சன் உயிரை விடுற சமயத்துக்கு ஹா ராம ஹா சீதேன் ஏதோ சத்தம் ராம ஹா லக்ஷ்மண ஹா சீதே அப்படின்னு ராமனுடைய குரல்லையே சத்தம் போட்டுட்டு உயிரை விட்டுட்டான். சத்தத்தை கேட்ட உடனே சீதைக்கு பயம், ஒரு ராமனுக்கு தான் திருமேனிக்கு ஏதோ ஆபத்து வந்துட்டு போட்டுருக்குன்னு லக்ஷ்மணனை நீ போய் பாருன்னு சொன்னான். லக்ஷ்மணன் மறுக்கிறார், ஒண்ணும் ஆகாது தேவி, ஏன் ராமனுக்கு என்ன வரும்னு கவலைப்படுறீர்? அக்னேரக்னிஹி பிரபோ பிரபு, என் தாய் ராம வைபவத்தை நிறையவே சொல்லி அனுப்பித்திருக்கிறாள், ராமனுக்கு ஒரு நாளும் குறை வராதுன்னு இவ கேட்கல. மித்திர ரூபேண, மித்திரங்கிற ரூபத்துல வந்து தவறான எண்ணத்தோடே நீ இங்கு நிற்கிறாய் என்ன ஒரு வார்த்தை லக்ஷ்மணத்துல சொன்ன உடனே தாங்க மாட்டாமல் காதை பொத்தி கொண்டு தேவி தேவரீர் சுரட்சிதமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்து விட்டு லக்ஷ்மணன் விடுவிடுன்னு போயிட்டார். அந்த பட்ட அபச்சாரம் கொடியதான அபச்சாரம். பாகவத அபச்சாரப்பட்டால் பெருமானுக்கு எத்தனை திருவுள்ள நொந்து போறதுங்கிறதுக்கு இது ஒன்று. இதே விஷயத்தை வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார். நானே தான் ஆயிடுக வல்ல நீ போதா, அதாவது எல்லை இளங்களையே என்ன முறங்குதியோ சில்லன் நடையன் மின் நங்கமீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டர்கள் பண்டே உன் வாயருதும் வல்லீர்கள் நீங்களே. இது வரைக்கும் வேகமா பேச்சுவார்த்தை சூடா போயிடுது. சட்டுன்னு அவ குறுகி போய் நானே தான் ஆயிடுக, இந்த குற்றவாளி நானே ஆட்டோம்னா எண்சான் உடங்கு ஒரு சாணா குறுகி போச்சான். தைரியமா தான் இத்தனை நேரம் வாதம் பண்ணிட்டு இருந்தா, ஓ நம்ம பேர்ல தப்புன்னு தெரிஞ்ச உடனே சட்டுன்னு உடம்பு குறுகி சொல்லு. இந்த குறுகினத்துக்கு ஒரு திருஷ்டாந்தம் தெரிவிக்கிறார். லக்ஷ்மணன் உடம்பு எண்சான் உடம்பு ஒரு சாணாக குறுகித்து. பரதன் ஏபிஷ்ச சதிவை சார்த்தம் சிரசாய் யாச்சிதோமயா அகம் சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்தும் அருகசி. ராமன் எனக்கு கண்டிப்பாக அனுகிரகம் புரிவர். என்னை எல்லா சிஷ்யர்கள் அழைச்சின்றார், மந்திரிமார்களை கூட்டின்றார், 3 தாயார்களை கூட்டின்றார், அத்தனை வசிஷ்டர் முதலான எல்லாரையும் அழைத்து கொண்டு நேர போய் சித்திரகூடத்தில் ராமனை வணங்கி ராஜ்யத்தை சமைச்சு திரும்பி வரணும்னு கேட்டுப்போம் என்று பரதன் வந்துட்டு இருக்கார். ஒத்தொத்தரையா தாண்டி தாண்டி சித்திரகூடத்த அளவுக்கு வந்தாச்சு. பரத்வாஜ முனிவர் தான் வழிகாட்டியிருக்கார். மன்னிய பிராப்தாஸ்ம தந்தேசம் பரத்வாஜஹாயம் அப்ரவீத். பரத்வாஜர் சொன்ன அந்த இடத்தை அடைஞ்சுட்டோம் போட்டுக்கே அந்நலனுடைய ஒருவனை நணுகினம் நாமே என் ஆழ்வார் தெரிவித்தபடிக்கு அந்த நலமுடைய பகவானுக்கிட்ட வந்துட்டுமா நாமுமா ராமனை அடைய பெற்றோம். உள்ளம் துடிக்கிறது, கண்லேந்து ஜலமா பொழியறது. அவ்வளவு தூரத்திலே சைன்யம் முழுக்க வருது. அயோத்தியா பட்டணத்தினுடைய இக்ஷ்வாகுல சைன்யத்தை லக்ஷ்மணன் மேலே இருந்து பார்த்துட்டான். ராமன் சித்திரகூடத்தில் இருக்கிறச்சே அருக லக்ஷ்மணன் மரத்து மேலே இருந்தோ மலை மேலே இருந்தோ ரொம்ப ஜாகரூகரா கையில வில்ல பிடிச்சு கொண்டே பாதுகாத்து கொண்டு இருப்பார். எங்கேயான ஆறானு வந்துட போறாளேங்கிற பயம் அவனுக்கு. தூரத்துல தன்னாட்டு படை வருவதையே கண்டான். ஆச்சா மரம் தான் அவர்களுக்கு கொடியில் போடப்பட்டிருக்கிற சின்னம். அதை பார்த்த உடனே யாரோ வரான்னு இடுக்கின்னு பார்த்தா பரதன்னு தெரிஞ்சு போச்சு. ஜட்டிலம் சீரவசனம், தன்னுடைய அழகிய பட்டாடையை களைந்து விட்டு மாந்தோல் மரவரிய தரித்துண்டு சிந்தன முகத்தில் தேக்கி தீவனை என்ன நீத்து, இது நம்முடைய தீவனை, ராஜ்யத்தை நாம் ஆளக்கூடாது, ராமன் தானே சுவாமி, நான் சிஷ்யன், நான் தாசன், அவனை போய் மார்த்தி இப்படி என்ன பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டாலே என்ன சிந்தனையோட பரதன் வந்துட்டு இருக்கான். அதெல்லாம் கண்ணுக்கு படல லக்ஷ்மணனுக்கு. படை வருகிறது, ஆபத்து வருகிறது, இது மட்டும்தான் அவன் கண்ணில் பட்டது. நேரம் ஆயுத சாலைக்கு போய் கவசத்தை எடுத்துன்னு போண்டான், வில்லு எடுத்துட்டான், அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கோபத்தோடே வெளியேறினான். ராமன் நிறுத்தினார். லக்ஷ்மணா எங்கெங்கயோ ரொம்ப வேகமா போறாப்புல இருக்கு, பக்கத்துல தூரத்துல நீ பார்க்கலையா, அந்த இடத்துல நம்ம நாட்டு படை வருது, பரதன் என்னை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கான், நான் ஒத்தந்தானே படை பெருசுன்னுட்டு இந்த மொத்த படையும் என் ஒருத்தனுக்கு சமமாகாது, நம் படையாகவே இருந்தாலும் அழித்து பரதனை அழித்து ராமா உன்னை காப்பேன், நான் கவச்சத்தை போல உனக்கு ஒரு நாளும் உன்னை விட்டுட மாட்டேன். ராமன் கேட்டார், எனக்கு ஒன்று அந்த கவலையில இல்லவே இல்லையே, போ நீ ஏதோ ரொம்ப வேகமா போகிறாய், யோசித்துப்பார், பரதனா நம்மோடே பொருத வருகிறான், பரதன் என்னைக்கான அந்த உள்ளத்தோட வருவனால் லக்ஷ்மணான் யோசித்து பார்க்க வேண்டும். தரணியை என்வையில் தருமென நினைகையும் என்வையில் பிறந்த காதலின் வருமென நினைகையும் தரணியை என்கண் தருமென நினைகையும் தவிர்ந்து என்னோடு பொருதும்னு நினைப்பது புலமைப்பாலதோ, என்னோட ஒரு நாள் சண்டை போட வரமாட்டா லக்ஷ்மணன் யோசித்துப்பார். ஒருவேளை பரதன் என்னோட சண்டை போட்ட வந்துட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் நாம எதுக்கு உயிரோடு இருக்கணும்? என்ன அபிப்பிராயம் ராமன் உள்ளத்துல இருக்குன்னா, பரதன் என்ன ஒரு ஆசனம் போட்டு ராமன் தன் திருவுள்ளத்துல வச்சுட்டு இருக்கார். பரதாய பரன் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம். அதாவது பாதுகாசாஸ்திரத்தினுடைய ஆரம்பத்தில் வேதாந்த தேசிகன் தெரிவித்தார், ராம பக்தியில் மூத்தவனார் பரதன் அப்படின்னு விரல் விடுவாளாம், மற்ற எல்லாரும் அப்புறம்தான். பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம், ராம பக்தின்னா எதுக்காக? ராம பக்தர்களுக்குள்ள ஆறு மூத்தவன் பரதன். காரணம் சொல்லுன்னு சொன்னா தம்பியானபடியாலேன்னு சொல்லக்கூடாது, பிராத்திருத்வாத்துன்னு சொல்ல மாட்டான், பரதத்வாத்துன்னு சொல்லணுமா. ஏன்னா தம்பியானபடியாலேன்னு சொன்னா லக்ஷ்மணன் இருக்கார், சத்ருகுணன் இருக்கார், அதிவியாப்தியா போடும். அதுதான் கீழே பார்த்தோம். அப்ப பிராத்திருத்வாத் அல்ல, பரதனானபடியால ஜேஷ்ட ராமபக்தன். இது எதுனால ராமபக்தன்? பரதனாலபடியாலே.
வேற ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. அவர் ராம பக்திக்கு காரணம் உண்டோன்னு கேட்டா இல்லை. பரதன்கிறது ஒன்றே தான் அவர் ராம பக்திக்கு காரணம். அதனாலதான் பரதாய பரன் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம். யார் ராம பாதுகா பிரபாவத்தை உலகம் முழுக்க பறையறிவித்தானோ அந்த பரதனை வணங்குகிறேன். பரதனிடத்துல லக்ஷ்மணனுக்கு இவ்வளவு கோபம் இப்போ ராமன் சொல்லி பார்க்கிறார். இலக்குவ ஒரு 7 நீ கலக்குவை, உன்னுடைய தலை அசைந்தா 7 14 லோகம் அசையும்னு எனக்கும் தெரியும். அண்டகட்டாக முழுக்க கீழேந்து ஆதிசேஷன் தான் தாங்கிட்டு இருக்கார். அவர் தான் லக்ஷ்மணனாக பிறந்திருக்கிறார். அப்ப அவர் தலை அசைந்தா நாடு அசையாதா? அசையும் இலக்குவ. ஆனா நீ செய்யற காரியம் எனக்கு சரியா படலை. யோசித்துப்பார். பரதனே நம்ம விரோதிச்சுன்னு வந்துட்டானால் என்னுடைய உயிர் எது தெரியுமோ? நாம நினைக்கிறோம் நம்முடைய உயிர்னு ஏதோ ஒன்று இருக்கு,